நிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இரும்பு மனிதராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது எந்நாளும் எடுபடாது. பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் முதல்வருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமான அரசு. எந்தெந்த மதத்தினர் அவரவர்கள் வழிபாட்டை எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அமைதியான சூழ்நிலையில் கட்டுப்பாடோடு ஒழுக்க நெறி தவறாமல் அப்படி விரும்புகின்ற அந்தந்த மதத்தினருக்கு உண்டான பாதுகாப்பையும் போதிய அமைதியையும் ஏற்படுத்தி தருவதுதான் இந்த ஆட்சியுடைய கொள்கை லட்சியம். அந்த வகையிலே இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று கூறாதவர்கள் எப்படி மஞ்சள் காமாலை கண்கள் கொண்டவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் தோன்றுமோ அதுபோல்தான் இந்த ஆட்சியின் மீது குறை கூறுபவர்கள் என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன். அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல. நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு. அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள், இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழ்நிலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்போது வெளியே கொண்டு வருகிறார்கள். திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் சரித்திர ஆவணங்கள் படி பார்த்தால் 350 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வருகின்றது. மேலே இருக்கின்ற மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது. கீழே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்திற்கு பிறகு விளக்கு கீழே இருக்கின்ற சன்னிதானத்திலே ஏற்றப்பட்ட பிறகு அங்கே ஏற்றப்படுகிறது. நான் திருவண்ணாமலையிலேயே மீண்டும் 5 இடத்தில் விளக்கேற்றுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? அந்த வித்தியாசம்தான் இந்த திருப்பரங்குன்றத்திற்குண்டான மலை மீது ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கும் உண்டான வித்தியாசம். அது மாத்திரமல்ல, இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நடந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு மாத்திரம் 1 கோடி மக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். குன்று இருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் சுமார் 66 கோயில்களில் இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. 1 கோடி பக்தர்கள் இந்த தீப நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அதில் திருவண்ணாமலையை பொறுத்தளவில் 35 லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த 35 லட்சம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, சுகாதார வசதி, மருத்துவ வசதி, அவர்களுக்கு தேவையான பயண வசதி, அதேபோல் ரயில்வே துறையிடம் முறையிட்டு வெகு தூர பயணம் மேற்கொள்பவர்களுக்குண்டான பயண வசதி போன்ற உணவு வசதி, அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு சிறிய சம்பவத்திற்கு கூட, விரும்பத்தகாத சம்பவம் கூட இடம்பெறாமல் முழுவதுமாக திட்டமிட்டு செயலாற்றி 1 கோடி பக்தர்களுக்கு தீப தரிசனத்தை காட்டி தந்த முதல்வர், இருளகற்ற பாடுபடுகின்ற முதல்வர் எங்கள் தமிழக முதல்வர் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன். இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கை பொறுத்தளவில் 1920ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வில் முதல் கட்டமாக 1920ஆம் ஆண்டின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து லண்டன் பிரிவு கவுன்சிலிலும் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதே தீர்ப்பை 1930ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1996இல் மலை உச்சியில் ஏற்ற கோரிய போது வழக்கமான இடத்திலேயே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு 1996ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வருங்காலங்களில்
வேறு இடத்தில் தீபமேற்ற முடிவெடுத்தால், வருங்காலங்களில் வேறு இடங்களில் தீபமேற்ற முடிவெடுத்தால், அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலரிடம் அனுமதி பெற்று ஏற்றலாம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் 2014ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 1996ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட அதே தீர்ப்பை 2014லும் உறுதி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து மேலும் மேல்முறையீட்டு மனு 2017ஆம் ஆண்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு மீண்டும் பெஞ்சு அன்றைக்கு நம்முடைய இரு நீதிபதிகள் அடங்கிய நம்முடைய நீதிபதிகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கல்யாண சுந்தரம், பவானி சங்கர் என்ற இரு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மீண்டும் அதையே உறுதி செய்து ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தை மதிக்கின்ற அரசு, இந்த அரசை பொறுத்தளவில் பக்தர்கள் நலன் காக்கின்ற அரசு, இந்த அரசை பொறுத்தளவில் அனைவரும் சமம், அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று நிற்கின்ற அரசு. அந்த வகையில்தான் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற, சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற, சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து உலகத்திற்கே நாள் குறித்து கொடுக்கின்ற குடமுழுக்கிற்கு ராஜா பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார். உலகத்திற்கே குடமுழுக்கு நாள் குறித்து கொடுக்கின்ற அன்பிற்கினிய பிச்சை குருக்கள் இதை ஆதரித்திருக்கின்றார். உலகத்திற்கே குடமுழுக்கிற்கு நாள் குறித்து கொடுக்கின்ற செல்வ பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார். ஆன்மீகவாதிகள், இறை என்பர்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு முழு அளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள். ஆகவே இது மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்களுடைய சிந்தனைகளுக்கு செயல்வடிவம் கொடுப்பார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதிமுக அம்மையார் இருந்தபோது சரி, அப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த கட்சி சுய சிந்தனையோடு எடுத்து வந்தது. இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலே இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற நிலைப்பாடுகளைத்தான் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள், அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் 2014, 2017 2 காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு 2ஆம் இடத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது. அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது இந்த கண்டன அறிக்கையிலிருந்து புலப்படுகிறது. வேற பேசு, அவரை போய் கேட்கணும். நீங்க என்ன கேட்ட? அவரை தானே போய் கேட்கணும். என்னது குளங்களை பிரிவினையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், இதனை இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் என்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் ஒரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட்ட பிறகு மற்ற 5 இடத்தில் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியுமா என்றும், அதே போன்றுதான் திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே ஒரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் மேலும் ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார்.